எல்லோருக்கும் வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம மிக முக்கியமான ஒரு வீடியோ பார்க்க போறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்சி எம்டிஎஸ்ல ப்ரீவியஸ் இயர்ஸ்ல கேட்டுட்டு இருந்த மிக முக்கியமான கொஸ்டின்ஸ், அப்புறம் இனிமேல் கேட்பாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ற ஒரு சில கொஸ்டின்ஸை வந்து தொகுத்து 40 கொஸ்டினை இங்கே நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அந்த 40 கொஸ்டினுமே வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் முக்கியமானது அப்படின்னு சொல்லலாம். இந்த இயர் கேட்கறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஓகேங்களா? அந்த 40 கொஸ்டின் மட்டும் இல்லாமல் அந்த கொஸ்டின்ஸில் வர ஆப்ஷனுக்கும் வேறு ஏதாவது கொஸ்டினுக்கும் சம்மந்தம் இருக்கா, அந்த மாதிரி நிறைய இங்கே வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஒவ்வொரு கொஸ்டினையுமே வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்திய அரசியலமைப்பில் ஆர்டிக்கல் 187 வந்து செக்ரட்டரியேட் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் டீல்ஸ் வித் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த செக்ரட்டரியேட் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், ஐயோ இது வாயிலே நுழைய மாட்டேது. இதுக்கு தமிழ் எக்ஸாக்ட் மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாநில சட்டமன்ற செயலகம். இது வந்து எதோட தொடர்புடையது அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் அப்படின்னு வந்து அவங்க ஆல்ரெடி மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. ஸோ அது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டதாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஆன்சரும் அதுதான், த ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படிங்கிறது இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? நான் ஒரு ஃபஸ்ட் கொஸ்டின் அப்படிங்கிறக்காக ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஓகேங்களா? போக போக உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸோட லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். படிக்கிறக்கும் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது இந்த வீடியோ. ஓகேங்களா? வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஹேஸ் பீன் டிவைடட் இன்டு டேஷ் பார்ட்ஸ் அட் த டைம் ஆஃப் கமென்ஸ்மெண்ட். கமென்ஸ்மெண்ட்னா அது உருவாக்கும் போது எவ்வளோ பார்ட் இருந்தது அப்படின்னு கேட்குறாங்க. பார்ட் மீன்ஸ் பகுதி அப்படின்னு வச்சுக்கலாமே நம்ம. ஓகேங்களா? இதை உருவாக்கும் போது எத்தனை பகுதி இருந்தது அப்படின்னு கேட்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 22 பகுதி தான் உருவாக்கும் போது இருந்துச்சு. இப்போ கரண்ட்டில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 25. ஓகேங்களா? அது எதனால் 25 மாறுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெண்ட்மெண்ட் தான் காரணம். ஓகேங்களா? அமெண்ட்மெண்ட் மீன்ஸ் சீர்திருத்தங்கள். ஓகேங்களா? திருத்தங்கள்னு வச்சுக்கோங்க. அமெண்ட்மெண்ட் மீன்ஸ் திருத்தங்கள். இந்த சட்ட அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா 1950 வந்து உருவாக்கப்பட்டது. காலம் போக போக அதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து மாற்றிக்கிட்டே இருக்கணும், எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படி சில திருத்தங்கள் எல்லாம் பண்ணி பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்டும் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இப்போ ஆர்டிகல்ஸும் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்துடலாம் இதே கொஸ்டினில். இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன் உருவாகும் போது எவ்வளோ ஆர்டிக்கல் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 395. பார்ட் வந்து 22 அண்ட் ஷெட்யூல் வந்து 12. ஓகேங்களா? அண்ட் நவ் இப்போ எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் வந்து 470 இருக்குது. ஓகேங்களா? ஓகே, 470 இருக்குது. அண்ட் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா 25 இருக்குது. இதில் மாறாத ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷெட்யூல். ஓகேங்களா? அது எல்லாமே அந்த 12 ஷெட்யூலுக்குள்ளே வந்துடுது. ஓகேங்களா? ஸோ அதை வந்து அவங்களுக்கு புதுசாக எந்த ஒரு ஷெட்யூலும் தேவைப்படல. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போகிறோம். ஹூ இஸ் எலெக்டட் ஹெட் ஆஃப் கிராம் பஞ்சாயத்? கிராம் பஞ்சாயத்தோட ஹெட்டை யார் தேர்ந்தெடுக்கிறா அப்படின்னு கேட்குறாங்க. கிராம் பஞ்சாயத்தோட ஹெட் அப்படின்னு யாருன்னு பார்த்தோம்னா நம்ம இங்கே என்ன சொல்லுவோம்னா பஞ்சாயத்து பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த பஞ்சாயத்து பிரசிடென்ட்டை யார் தேர்ந்தெடுப்பா? கவுன்சிலர் தான் தேர்ந்தெடுப்பாங்க. அந்த கவுன்சிலர் இங்கே அவங்க என்ன நேமில் மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்பஞ்ச் அப்படிங்கிற பேரில் தான் மென்ஷன் பண்ணுறாங்க. நம்ம எல்லாருக்கும் இதை பார்த்தோன்னே வார்டு மெம்பர் அப்படின்னு தோணும். ஆனால் அதுக்கு வந்து வார்டு மெம்பருங்கிறது சரியான ஆன்சர் கிடையாது. சர்பஞ்ச் அப்படிங்கிறது தான் வந்து சரியான ஆன்சர். இந்த சர்பஞ்ச் தான் வந்து கவுன்சிலர் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. ஓகேங்களா? வார்டு கவுன்சிலர். ஓகே, மேயர் வந்து மாநகராட்சியில் தான் இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அது பின்னால் கொஸ்டினில் இருக்கான்னு பார்க்கலாம். இருந்துச்சுன்னா அதை பற்றி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம். விச் ஆஃப் த ஃபாலோவிங் இந்தியன் பிரசிடென்ட்ஸ் சர்வ்டு த லாங்கஸ்ட் இன் ஆஃபீஸ்? இந்தியாவுக்காக பிரசிடெண்ட்டாக அதிக காலம் பதவியில் இருந்தவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ராஜேந்தர் பிரசாத் தான். ஓகேங்களா? எவ்வளோ நாள் பதவியில் இருந்தார் அப்படின்னு சொல்லி இப்போ உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். Jan 26, 1950 குடியரசு தினம் இருக்கு இல்லையா, அன்னையில இருந்து மே 13, 1962 வரைக்கும் பதவியில் இருந்திருக்கிறாரு. ஓகேங்களா? கிட்டத்தட்ட 12 வருஷம் 4 மாதம். ஓகேங்களா? இதை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. நான் வந்து இதில் ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் கையமுயன் தான் வருது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிற, வாய்ஸ் கிளியராக தான் இருக்குது. ஸோ அதை வச்சு நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ நம்ம அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்க்கலாம். The Constitutional Amendment Act is related to, இதில் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 73ன்னு இந்த கொஸ்டினில் இருந்துச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணும்போது மிஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா?
73வது சட்ட திருத்தம் எதுக்குடைய தொடர்புடையது அப்படின்னு கேட்குறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ராஜோட தொடர்புடையது. ஓகேங்களா. 73வது சட்ட திருத்தம் வந்து எந்த வருஷம் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1992. ஓகேங்களா. இதையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. இந்த பஞ்சாயத்து ராஜில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து எலெக்ஷன் வந்து வச்சாகணும். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து எலெக்ஷன் வருது. அப்புறம் பார்த்தீங்கன்னா முனிசிபாலிட்டி எலெக்ஷன் இருக்குது. அப்புறம் மேயர் எலெக்ஷன் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாமே வந்து கண்டிப்பாக கண்டக்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வராங்க. அதுதான் இந்த 73வது சட்ட திருத்தம். ஓகேங்களா. ஸோ இதை வந்து நம்ம டீட்டெயில்டாக வேறு ஏதாவது வீடியோலையும் பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு டைம் வந்து குறைவாக தான் இருக்குது. அதனால் இதை வந்து நான் இப்போவே முடிச்சுட்டு அடுத்த கொஷினுக்கு போகிறேன். ஓகேங்களா. விச் ஸ்டேட் ஆஃப் இந்தியா ஹேஸ் மேட் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் கம்பல்சரி ஃபார் ஆல் ஹவுசஸ்? இதுக்கு வந்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸி. தமிழ்நாடு. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க தான் வந்து இந்த திட்டத்தை வந்து தொடங்கி வைக்கிறாங்க தமிழ்நாட்டில். ஓகேங்களா. அதுக்கப்புறம் தான் வந்து 2-3 ஸ்டேட் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் என்னாச்சு அப்படின்னு தெரியல. ஆனால் தமிழ்நாடு தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இதை இனிஷியேட் பண்ணி ஆரம்பித்து வச்சாங்க. ஓகேங்களா. Which article in the Constitution of India empowers the President of India to promulgate ordinance when Parliament is in recess? அப்படின்னு கொடுக்காங்க. இதில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிடெண்ட்டுக்கு வந்து ஒரு பவர் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாராளுமன்ற இடைவெளி அப்போ ஏதாவது ஒரு கட்டுரையை வந்து அறிவிக்கிறதுக்கு, கட்டுரை மீன்ஸ் ஏதாவது ஒரு அறிவிப்பு வந்து கொடுக்கறதுக்கு, ஏதாவது புதுசாக வந்து திருத்தம் கொண்டு வரதுக்கு அவருக்கு வந்து அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது எந்த ஆர்டிக்கலில் வருது அப்படின்னு தான் கேட்குறாங்க அவங்க. ஓகேங்களா. இந்த ரீசஸ் அப்படிங்கிற வேர்டுக்கு வந்து மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடைவேளை. ஓகேங்களா. ரொம்ப மோசமாக ஹேண்ட் ரைட்டிங் போயிட்டுருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஓகே. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 123 1 2 3 இதுதான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஓகே. ஸோ இப்போ அடுத்த கொஷின் என்ன அப்படின்னு பார்க்குறோம். Who generally present the finance budget in Indian Parliament? ஓகேங்களா. இந்தியன் பார்லிமெண்ட்டில் வந்து ஃபினான்ஸ் பட்ஜெட்டை யார் வந்து போய் ப்ரெசென்ட் பண்ணுறா, தாக்கல் பண்ணுறா அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர். ஓகேங்களா. அவங்க தான் வந்து இதை கொண்டு போய் அங்கே இது பண்ணுவாங்க, ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. இப்போ ப்ரெசென்ட்டில் இருக்கிற ஃபினான்ஸ் மினிஸ்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன். ஓகேங்களா. நிர்மலா அப்படின்னு மட்டும் போட்டிருக்கிறேன், ஏன்னா எழுதிட்டு போனால் ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. ஓகேங்களா. அண்ட் இதில் வந்து ஒரு ஃபன் ஃபேக்ட் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபினான்ஸ் பட்ஜெட்டை வந்து தாக்கல் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாருமே சேர்ந்து ஒரு விஷயம் பண்ணுவாங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி நீங்கள் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ஒரு 2 நாள் கழிச்சு இல்லை நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது அதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகேங்களா. ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் தான். ஓகேங்களா. ஃபினான்ஸ் பட்ஜெட் இப்போ தாக்கல் பண்ண போகிறாங்கன்னா அதுக்கு முன்னத்த நாளோ இல்லை தாக்கல் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்போ டைம் கிடைக்கிது, காலையிலேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மதியம் தாக்கல் பண்ணுறாங்கன்னா காலையிலன்னு வச்சுக்கோங்க. அந்த காலையில் ஒரு விஷயம் பண்ணிட்டு தான் எல்லாருமே வந்து பட்ஜெட் தாக்கல் பண்ணுறதுக்கு போவாங்க. அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயம். ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போகிறோம். Which of the following schemes is launched to make cities free from slums? ஓகேங்களா. இது எப்படி சொல்கிறது, ஸ்லம்மே இல்லாத ஒரு நாடை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. அது என்ன ஸ்கீம் அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஓகேங்களா. அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜீவ் ஆவாஸ் யோஜனா அப்படிங்கிறது தான் இந்த ஸ்கீம். இந்த ஸ்கீம் எந்த இயரில் லான்ச் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2011 தான் லான்ச் பண்ணுறாங்க. ஓகேங்களா. இப்போ வந்து ஸ்கீம்ஸ் எல்லாம் நிறைய வந்துருச்சு. ஓகேங்களா. நிறைய எக்கச்சக்கமாக இருக்குது இப்போ ஸ்கீம்ஸை பற்றி பேசணுன்னா. ஸோ அதுக்கு தனியாக தான் வீடியோ போடணும். இந்த வீடியோவில் பேசுனா கிட்டத்தட்ட மணிக்கணக்கில் அதை பற்றி மட்டுமே பேச முடியும், மற்ற கொஷின்ஸ் எல்லாம் பார்க்க முடியாது. ஸோ நம்ம இந்த கொஷின் விட்டுட்டு அடுத்த கொஷினுக்கு போகிறோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டர் த ரெஸ்ட்ரக்சர்டு நேஷ்னல் ரூரல் லிவ்ஹுட் மிஷன் SCs and STs will account for minimum 50% of financial assistance. Minorities will comprise
இது வந்து என்னன்னா நேஷ்னல் ரூரல் லிவிங்ஹுட் மிஷன் அப்படிங்கிறதுல அந்த திட்டத்தின் மூலமாக வந்து எஸ்சி எஸ்டி மக்களுக்காக வந்து ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் 50% வரைக்கும் கொடுக்குறாங்க. ஓகேங்களா, அப்போது சிறுபான்மையினருக்காக அதாவது மைனாரிட்டிஸ்க்கு வந்து எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டினில். அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15% தான் இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்க்கலாம். as of February 2020 who is the president of Sri Lanka அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோத்தபய ராஜபக்ஷே அப்படிங்கிறவர் தான் வந்து பிரசிடெண்ட்டாக இருக்கிறாரு. ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி இன்னொருத்தர் இருந்தார். ஓகேங்களா, அதுக்கப்புறம் இவர் வந்துட்டார். அது பேர் என்ன அப்படின்னு சொல்லி மறந்துச்சு, அதான் சமாளிக்கிறேன். ஓகேங்களா, இப்போ வந்து பிஎம்ஐ யார் இருக்காங்க அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா, மஹிந்தா ராஜபக்ஷே அவர் தான் வந்து பிஎம்மாக இருக்காரு. மஹிண்டா. ஓகேங்களா, மஹிண்டா ராஜபக்ஷே. ஓகேங்களா, இதே பேருக்கு பின்னாடி இருக்கு இல்லையா, கோச்சபய ராஜபக்ஷேக்கு பின்னாடி இருக்க அதே ராஜபக்ஷே தான். ஓகேங்களா, அவங்க ரெண்டு பேரும் ரிலேஷன்ஸ் நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம். ஹூ ஹேஸ் த ஃபைனல் அத்தாரிட்டி ஃபார் மேக்கிங் லாஸ் இன் இந்தியா? இந்த கொஸ்டின்ஸ் பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சட்டத்தை கொண்டு வரதுக்கு யாருக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட், பார்லிமெண்ட், கவர்னர். இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் தான். ஓகேங்களா, அந்த பார்லிமெண்ட்டில் வந்து எம்பிஸ் எல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. ஓகேங்களா, அந்த எம்பிஸ் முன்னிலையில் வந்து இப்போ நம்ம புதுசாக ஏதோ லா ஒன்று கொண்டு இது பண்ணணும் அப்படின்னு வைங்களேன், அதை போய் அவங்ககிட்ட ப்ரெசென்ட் பண்ணணும். அதில் இருக்கிற அதை ப்ரெசென்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதில் இருக்கிற நிறை குறைகளை எல்லாம் பார்த்துட்டு அதுக்கு வந்து அவங்க ஒரு ஓட்டிங் வைப்பாங்க. அந்த ஓட்டிங்கில் யார் மெஜாரிட்டியில் வராங்களோ, யார் மீன்ஸ் வேணுமா வேண்டாமான்னு இது வைப்பாங்க, ஓட்டு வைப்பாங்க. அதில் வந்து எது மெஜாரிட்டியாக வருதோ அதுக்கு தான் வந்து இவங்க ப்ரெஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஓகேங்களா, எந்த ஒரு தனி மனிதனாலையும் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் வந்து ஒரு சட்டத்தை இயற்ற முடியாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அமெண்ட்மெண்ட் எல்லாம் இருக்குது இல்லையா, சட்ட திருத்தம், அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டில் வச்சு அவங்களோட அப்ரூவலுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம வந்து அமல்படுத்துவாங்க. அவங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அது வேண்டாம் தான். ஓகேங்களா, இதற்கான அதிகாரத்தை வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து கொடுத்துருக்குது. ஓகேங்களா, பார்லிமெண்ட்டுக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனியன் பட்ஜெட் அண்ட் ரயில்வே பட்ஜெட் ஆஃப் இந்தியா வேர் மெர்ஜ்ட் இன் விச் இயர்? ஓகேங்களா, இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2017 வந்து ரெண்டையும் ஒட்டுக்கா இணைச்சிட்டாங்க. ஓகேங்களா, ஸோ நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கால் சைன் ஆஃப் எனி ஏர்கிராஃப்ட் கேரியிங் த இந்தியன் பிரசிடென்ட் இஸ்? இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர் இண்டியா 1. இந்தியன் பிரசிடெண்ட்டை வந்து கூட்டிகிட்டு போகிறக்கு ஒரு ஃப்ளைட் இருக்கு இல்லையா, அந்த ஃப்ளைட்டோட பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர் இண்டியா 1. ஓகேங்களா, இந்த ஃப்ளைட் வந்து எங்கிருந்து வந்து கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர் இண்டியா இருக்கு இல்லையா, ஏர் இண்டியா இந்தியாவோட ஃப்ளைட்டு கம்பெனி இருக்கு இல்லையா, அந்த இது வந்து இப்போ வந்து சொல்லிட்டாங்கன்னா கொடுத்துருவாங்க. ஒரு ஃப்ளைட்டை வந்து யார் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் கிட்ட வந்து கொடுத்துருவாங்க. IAF இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் கிட்ட வந்து இந்த ஃப்ளைட்டை வந்து அவங்க கொடுத்துருவாங்க. அவங்க வந்து இது வந்து பிரசிடென்ட்டுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிடுவாங்க. இதில் வந்து யார் யாரெல்லாம் ட்ராவல் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட்டு, வைஸ் பிரசிடென்ட்டு, பிரைம் மினிஸ்டர். ஓகேங்களா, இவங்க எல்லாமே வந்து இதில் ட்ராவல் பண்ணுவாங்க. ஓகேங்களா, இதுக்கு எந்த ஃப்ளைட் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட மாடல் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போயிங் 777. இந்த மாடல் தான் வந்து ஏர் இண்டியா 1 யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா, அப்புறம் ஏர்ஃபோர்ஸ் 1 அப்படின்னு இருக்கு இல்லையா, இது வந்து எந்த நாட்டோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா US. ஓகேங்களா, US பிரசிடென்ட், யூஎஸ்ல இருக்கிற பிரைம் மினிஸ்டர்ஸ் வந்து ஏர்ஃபோர்ஸ் 1 அப்படிங்கிற ஏர்கிராஃப்டை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போகிறோம். அப்ஜெக்டிவ் ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் இன் கான்ஸ்டியூஷன் இன் இந்தியா என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் ஜஸ்டிஸோட அப்ஜெக்டிவ் எந்த ஆர்டிக்கலில் வந்து கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 15. ஓகேங்களா, ஆர்டிக்கல் 15ல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு இப்போ பார்த்துடலாம். சாதி, மத, இன, மொழி, பாலின, பிறப்பிடம் இது எல்லாமே வந்து ஓகேங்களா நம்ம படிச்சுக்கணும் இல்லையா, தீண்டாமை ஒரு பாவச்செயல், தீண்டாமை ஒரு பெருங்குற்றம் அப்படின்னு நம்ம புக்கோட ஃபஸ்ட் பேஜ் இருக்கு இல்லையா, அது எல்லாமே தான். அது மட்டும் இல்லாமல் பாலினத்தை வச்சும் வந்து யாரையும் இது பண்ணக்கூடாது. பிறப்பிடம்,
எல்லாமே இதில் எல்லாம் சொல்லியிருக்கிறோமா, இத்தனை கேட்டகரியில் வரவங்களையும் வந்து எப்போவுமே வந்து நம்ம பாகுபாடு பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது தான் வந்து இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்குது. ஒன்ஸ் வந்து இதை நான் ஒரு கோர்வையாக சொல்கிறேன் கேளுங்க. சாதி, மத, இன, மொழி, பாலின, பிறப்பிடம், இது எதையுமே வச்சு யாரையும் வந்து பாகுபாடு பார்க்கக்கூடாது அப்படிங்கிறத இந்த ஆர்டிக்கல் 15 டீட்டெயில்டாக சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஆர்டிக்கல் 15 அப்படிங்கிற பேரில் ஒரு படம் இருக்குது. நல்ல ஒரு சமூக கருத்துள்ள படம் தான். டைம் கிடைச்சா பாருங்கள். ஓகேங்களா? இது அவுட் ஆஃப் சப்ஜெக்டாக இருந்தாலும் நான் சும்மா சொல்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹூ அமாங் த ஃபாலோவிங் இஸ் அட்ரஸ்ட் ஆஸ் சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ராஜ்யசபாவோட சேர்மன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைஸ் பிரசிடென்ட் தான் வந்து ராஜ்யசபாவோட சேர்மன். இப்போ வந்து வைஸ் பிரசிடென்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா வெங்கையா நாயுடு. அவர் தான் வந்து வைஸ் பிரசிடென்ட் இந்தியாவுக்கு. அவர் தான் வந்து சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா. அப்புறம் லோக்சபாவுக்கு வந்து சேர்மன் இருக்கா அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். நோ, லோக்சபாவுக்கு வந்து சேர்மன் கிடையாது. லோக்சபாவில் வந்து ஸ்பீக்கர் தான் இருக்கார். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து அந்த லோக்சபாவோட ஸ்பீக்கர் நேம் என்ன அப்படின்னு பார்த்தலாம். ஓம் பிர்லா அப்படிங்கிறது தான் அவரோட பேர். ஓகேங்களா? இப்போ கரண்ட்டில் இவர் தான் இருக்கார். இனி மாறினா வந்து நம்ம அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போது அடுத்த வீடியோக்கு போவோம். அடுத்த கொஷினுக்கு போவோம். ஹவு மெனி மெம்பர்ஸ் வேர் தேர் இன் த டிராஃப்டிங் கமிட்டி ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன்? இந்தியன் கான்ஸ்டியூஷனை வந்து டிராஃப்ட் பண்ணும்போது, அதாவது எழுதும்போது அந்த கமிட்டியில் எத்தனை பேர் இருந்தாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதில் எத்தனை பேர் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 7 பேர், இன்க்ளூடிங் டாக்டர் அம்பேத்கர். அவரோட சேர்த்துமே பார்த்தீங்கன்னா 7 பேர் தான் அதில் இருந்திருக்காங்க. ஓகேங்களா? இந்த அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்ப்போம். 7th ஷெட்யூல் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் டீல்ஸ் வித். 7வது ஷெட்யூலில் எதை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர் பிட்வீன் த யூனியன் அண்ட் த ஸ்டேட்ஸ். ஓகேங்களா? அப்புறம் இங்கே 1வது ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க இல்லையா, அலோகேஷன் சீட்ஸ் இன் த கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லி, அது வந்து எத்தனாவது ஷெட்யூலில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4th ஷெட்யூலில் வருது. ஓகேங்களா? இதையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் பொறுமையாகவே நான் வந்து இந்த வந்து சொல்லிட்டு போகிறேன். நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்து வேற ஒரு எக்ஸாமில் கொஸ்டினை கூட கேட்கலாம். ஓகேங்களா? 4th ஷெட்யூலில் எதை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்கலாம். ஓகேங்களா? கண்டிப்பாக அதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இந்த ஆப்ஷன் சி இருக்கு இல்லையா, பவர் அண்ட் அத்தாரிட்டி ஆஃப் முனிசிபாலிட்டிஸ். இது வந்து எத்தனாவது ஷெட்யூலில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12th ஷெட்யூலில் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம அடுத்த கொஸ்டினுக்கு போகிறோம். விச் ஆஃப் த ஃபாலோவிங் ரிலேட்டட் டு அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்? சுப்ரீம் கோர்ட்டோட ஆலோசனை வரம்புக்குள்ளே வரது எது அப்படின்னு கேட்குறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா சீக்ஸ் ஒப்பீனியன் ஆன் லா ஆர் ஃபேக்ட். பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இருக்கார் இல்லையா, அவருக்கு வந்து ஒரு சட்டத்தில் வந்து ஏதாச்சும் ஒப்பீனியன் இல்லை அதில் ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சா அவர் வந்து சுப்ரீம் கோர்ட்டை வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து அட்வைஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? காண்டாக்ட் இல்லை, அவங்க வந்து அட்வைஸ் கொடுக்கணும். ஓகேங்களா? அதுதான் இந்த இதில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதை வந்து டீட்டெயில்டாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இந்தியன் கான்ஸ்டியூஷனை பற்றி சொல்லணும்னு வைங்களேன், நிறைய பேசிக்கிட்டே போகலாம். ஓகேங்களா? இது ஒரு குறிப்பிட்ட கொஸ்டின்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். இது வந்து பார்ட் 1 பார்ட் 2 போயிட்டே இருக்கும். ஏன்னா வந்து 40 கொஸ்டின் தான் இருக்குது. எஸ்எஸ்சி எம்டிஎஸ் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம இது வந்து பொண்ணும் நிறைய வீடியோ நம்ம பண்ணிகிட்டே இருக்கலாம் இதில். ஓகேங்களா? இப்போ வந்து அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விதேஷ் சஞ்சார் நிகாம் லிமிடெட் இஸ் நவ் ஓன்ட் பை விச் ஃபாலோவிங் இண்டஸ்ட்ரியல் ஹவுசஸ்? இந்த பேரை வந்து கேட்கும்போது ஏதோ உங்களுக்கு மனசுக்குள்ளே தோணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரத் சஞ்சார் நிகாம் லிமிடெட். ஓகேங்களா? பிஎஸ்என்எல் இருக்கு இல்லையா, அதே மாதிரி தான் இதோட பேரும் இருக்குது. இதை வந்து விஎஸ்என்எல் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? இந்த விஎஸ்என்எல் இப்போ யார்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாடா கம்பெனி. ஓகேங்களா? ஆப்ஷன் சிங்களா, இதில் ஆப்ஷன் டி டாடா குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் கிட்ட தான் இருக்குது இது. ஓகே, இதை வந்து 2002 வந்து டாடா குரூப்ஸ் கிட்ட வந்து கொடுத்துட்டாங்க அவங்க. ஓகேங்களா? இந்தியா வந்து டாடா குரூப்ஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து எப்படின்னா ஷேர்ஸ் வந்து பாதி தான் விற்றாங்க. 60-40 அப்படிங்கிற ரேஞ்சில் தான் வந்து ஷேர்ஸ் இருந்துச்சு. அப்புறம் வந்து மொத்த ஷேர்ஸுமே வந்து டாடா இண்டஸ்ட்ரீஸே அப்புறம் வாங்கிட்டாங்க. ஓகேங்களா? ஓகே, நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எ நியூ சாப்டர் ரிலேட்டட் டு பஞ்சாயத் ஹேஸ் பீன் ஆடட் இன் த பார்ட் எல்எக்ஸ். இல்லை, எல்எக்ஸ் கிடையாதுங்க. இது ஆக்சுவலாக இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா IX 9, பார்ட் 9 தான் இது. அந்த ஐ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன கீழே வந்து ஒரு கோடு மாதிரி வந்திருக்குது. அது வந்து நான் லேப்டாப்பில் பார்க்கும்போது தெரிஞ்சு, இப்போது ப்ரெசன்டேஷனாக வரும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து சொதப்பிருச்சு. அது எல் மாதிரி தெரியுது. ஓகேங்களா? இது வந்து பார்ட் 9. ஓகேங்களா? அந்த பார்ட் 9ல் வந்து
புது சாப்டர்ஸில் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. அதில் வந்து வராத ஒரு இந்த பார்ட்டில் வராத ஒன்று எது அப்படின்னு கேட்குறாங்க இந்த கொஸ்டினில். ஓகேங்களா, இந்த 4 ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இந்த 4 ஆப்ஷனில் வந்து 3 வந்து சரி, 1 வந்து தப்பாக இருக்குது. ஓகேங்களா, அந்த தப்பான இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலெக்ஷன்ஸ் ஆஃப் பஞ்சாயத் அண்டர் சென்ட்ரல் எலெக்ஷன் கமிஷன். ஓகேங்களா, பஞ்சாயத்து எலெக்ஷனை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட சீஃப் எலெக்ஷன் கமிஷன் தான் வந்து நடத்தணும் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுதான் வந்து இதில் வந்து தப்பானது. ஓகேங்களா, ஆக்சுவலாக இப்போ யார் அந்த பஞ்சாயத்து எலெக்ஷன்லாம் நடத்துவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் ஒன்று இருக்கும். ஓகேங்களா, எல்லா ஸ்டேட்டுக்குமே வந்து ஒரு ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் இருக்கும். அவங்க தான் வந்து அந்த பஞ்சாயத்து எலெக்ஷன், மேயர் எலெக்ஷன் இதெல்லாமே நடத்துவாங்க. ஆல்ரெடி ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸில் பார்த்தீங்கன்னா இதை பற்றி நம்ம பேசியிருக்கிறோம். என்ன பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1992 வந்து பஞ்சாயத் ராஜ் அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பேசணும் இல்லையா, அது மாதிரி தான் இதுவும். ஓகேங்களா, அது கூட சேர்ந்தது தான் இதுவும். ஓகேங்களா, இப்போ நம்ம அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மிச்ச கீழே இருக்கிற இந்த 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதையும் நீங்கள் தரமாக படித்து வச்சுக்கோங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிசர்வேஷன் ஆஃப் 1/3 சீட்ஸ் ஃபார் உமன் இன் பஞ்சாயத் அண்ட் வில்லேஜ் அசம்பிளிஸ். ஓகேங்களா, பெண்களுக்கு வந்து 3ல் 1 பங்கு சீட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க வில்லேஜ் அசம்பிளி எலெக்ஷனில். அப்புறம் வந்து பஞ்சாயத்ஸ் வில் ஒர்க் ஃபார் த பீரியட் ஆஃப் 5 years. ஓகேங்களா, அது 5 yearsக்கு அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகிடுச்சு. அப்புறம் வந்து இஃப் அ பஞ்சாயத் இஸ் டிசால்வ்ட் எலெக்ஷன் ஷுட் மஸ்ட் பி ஹெல்ட் இன் 6 months. பஞ்சாயத்து வந்து இதாகிடுச்சுன்னு கலைஞ்சிருச்சுன்னு வைங்களேன், அது வந்து 6 மாதத்துக்குள்ளே எலெக்ஷன் நடத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப வருஷங்கள் ஆயிடுச்சு தமிழ்நாட்டில் பஞ்சாயத்து எலெக்ஷன் நடந்து. இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் அதுதான். ஓகேங்களா, இது எதுக்கு சொல்கிறேன்னா சும்மா தான் சொல்கிறேன், இதை நீங்கள் நினச்சிக்காதீங்க. அடுத்த கொஸ்டின் போகலாம். த மினிமம் ஏஜ் லிமிட் ஃபார் த மெம்பர்ஷிப் இன் விதான் பர்ஷித் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விதான் பர்ஷித் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படிங்கிறதா வந்து விதான் பர்ஷித் அப்படின்னு சொல்கிறோம். தமிழில் சொல்லணும்னா மாநில சட்ட மேலவை. ஓகேங்களா, இந்த சட்ட மேலவையில் வந்து மெம்பராக இருக்கிறதுக்கு மினிமம் ஏஜ் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. 30 வருஷம் இருந்தால் இந்த விதான் பர்ஷித்தில் வந்து நம்ம மெம்பராக இருக்கலாம். இதுக்கு தமிழில் என்ன சொன்னோம் பார்த்தீங்களா, மாநில சட்ட மேலவை. ஓகேங்களா, இதுதான் வந்து இதுக்கான பேர் தமிழில். எக்ஸாக்டாக தமிழில் இதுதான். இதை வந்து இனிஷியலில் வந்து 1950 வந்து இதை வந்து கொண்டு வந்தாங்க. 1950 வந்து இதை வந்து இனிஷியேட் பண்ணி கொண்டு வந்தாங்க. 1986 வரைக்கும் இருந்துச்சு. ஓகேங்களா, 1986 வரைக்கும் இருந்துச்சு. அப்புறம் வந்து இதை வந்து கைவிட்டுட்டாங்க, இந்த திட்டத்தை வந்து கைவிட்டுட்டாங்க. ஓகேங்களா, அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் 6 ஸ்டேட் இருந்தது. ஓகேங்களா, 6 ஸ்டேட் தான் 1950லேருந்து 86 வரைக்குமே ரன் ஆகிட்டு இருந்திருக்குது இந்த மாநில சட்ட மேலவை வச்சு. ஓகேங்களா, எகைன் 2010 பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு சட்டமாக கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ அது எகைன் இருக்குது 6 ஸ்டேட்ஸில். அந்த 6 ஸ்டேட்டில் தமிழ்நாடு ஒன்று. ஓகேங்களா, ஸோ அதை நான் அதுக்காக தான் வந்து இவ்வளோ டீட்டெயில்டாக நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது. டிஎன்பிசியில் இதை மேபி கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா, எத்தனை வருஷம் இருந்துச்சு, எத்தனை ஸ்டேட்ஸ் இருந்துச்சுன்னு கேட்பாங்க. அது என்னென்ன ஸ்டேட்ஸுங்கிறது இப்போ அடுத்து வேறு ஏதாவது வீடியோவில் பார்க்கலாம் நம்ம. அதில் தமிழ்நாடு ஒன்றுன்னு நான் சொல்லிட்டேன் இல்லையா. ஸோ இப்போ நம்ம அடுத்த கொஸ்டினுக்கு போகிறோம். விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட் இஸ் அ மேஜர் ப்ரொடியூசர் ஆஃப் சுகர் இன் இந்தியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சர்க்கரை வந்து எந்த ஸ்டேட் வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்தரப்பிரதேஷ் இருக்கு இல்லையா, உத்தரப்பிரதேஷ் தான் வந்து இந்தியாவில் வந்து சர்க்கரையை அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணிட்டுருக்காங்க. உலக அளவில் பார்த்தீங்கன்னா கியூபா அப்படின்னு சொல்லி ஒரு நாடு தெரியுமா அவங்க எல்லாத்துக்கும்? கியூபா, இந்த நாடு தான் வந்து அதிகமாக வந்து உலக அளவில் வந்து சர்க்கரையை வந்து இது பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை வந்து உலகின் சர்க்கரை கிண்ணம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்ம சோஷியல் புக்கில் எல்லாம் படிச்சிருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த உலகின் சர்க்கரை கிண்ணம் எது அப்படிங்கிற கொஸ்டின் ஆன்சர் வந்து கியூபா அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். அதே மாதிரி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்தியாவின் சர்க்கரை கிண்ணம் நம்ம வச்சுக்குவோமே, உத்தரப்பிரதேஷ் தான் அது. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் உத்தரப்பிரதேஷில் வந்து சர்க்கரை மட்டும்தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மட்டும் கிடையாது. சர்க்கரை சணலும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஃபேமஸ் தான். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம அடுத்த கொஸ்டினுக்கு போகிறோம். In which union territory the பஞ்சாயத் ராஜ் சிஸ்டம் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்? ஓகேங்களா, இந்த பஞ்சாயத் ராஜ் திட்டம் வந்து எந்த ஒரு யூனியன் பிரதேசத்தில் வந்து கிடையாது அப்படின்னு கேட்குறாங்க. டெல்லியில் தான் வந்து இந்த வந்து பஞ்சாயத் ராஜ் திட்டமே வந்து கிடையாது. ஓகேங்களா, அது வந்து இது கட்டுப்படாது. ஓகேங்களா, அடுத்து வந்து ஒரு 3 ஸ்டேட் வந்து இந்த பஞ்சாயத் ராஜ் வந்து இல்லாமல் இருக்குது. அது என்ன 3 ஸ்டேட் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகாலாந்து. நெக்ஸ்ட் ஒன்
மிசோரம் இப்படி போயிடுச்சு ஓரத்தில் எங்கேயோ, நீங்கள் கேட்டு எழுதிக்கிங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேகாலயா. தமிழ் எழுதுறதுக்கு ரீசன் வந்து இடம் பிடிக்கும் கம்மியாக, அதனால தான் மேகாலயா. ஓகேங்களா? இந்த லெட்டர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப கேவலமாக இருக்குன்னு சொல்லி நம்ம சேனலில் தப்பாக நினச்சிடாதீங்க. ஏன்னா வந்து நான் இது கையில் விரலில் தான் எழுதிட்டு இருக்கிறேன் ஃபோனோட ஸ்க்ரீனில். ஓகேங்களா? என்னால் முடிஞ்சது நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன் நம்ம சேனலுக்கு. ஓகேங்களா? எனக்கு வேலைக்கும் போயிட்டு இதையும் வந்து பார்க்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான டாஸ்க்காக தான் இருக்குது எனக்கு. அதெல்லாம் மனசில் வச்சுக்காதீங்க. ஓகேங்களா? உங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு எப்போவுமே இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்போ தான் வந்து நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு ஒருத்தர் 10 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறான்னா, அடடா புதுசாக 10 பேர் வந்துருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி இன்னும் வந்து உத்வேகத்தோட ஒரு இன்னும் 4-5 வீடியோ போடுறதுக்கு என்னால் முடியும். ஒரு 2-3 வீடியோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சுத்தமாக ரீச்சே கிடையாது. எனக்கு ரொம்ப மனசுடைஞ்சு போயிட்டேன். இருந்தாலும் 770 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறாங்களே அப்படிங்கிறக்காக தான் வந்து இப்போவும் நான் வீடியோ பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகேங்களா? அந்த 770ல் 10 பேர் உருப்படியாக அதை பார்த்து ஏதோ படித்து அவன் பரீட்சையில் பாஸ் பண்ணிட்டாங்கன்னா போதும் எனக்கு. அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஓகேங்களா? நம்ம அடுத்து போகிறோம் அடுத்த கொஷினுக்கு. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் த கார்டியன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்? அடிப்படை உரிமைகளோட பாதுகாவலர் யார் அப்படிங்கிறத இந்த கொஸ்டின் தமிழில் சொல்லணுன்னா ஜுடிஷியரி அப்படின்னு போட்டிருக்காங்க. நீதித்துறை இருக்கு இல்லையா, நீதித்துறை தான் வந்து அடிப்படை உரிமைகளோட பாதுகாவலன் அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, அடிப்படை உரிமைகளை வந்து அவங்க தான் வாங்கி தரணும். ஒரு இடத்துல வந்து அடிப்படை உரிமைகள் மறுக்கப்படுது அப்படின்னா நீதித்துறை தான் வந்து அதை வந்து அவங்களுக்கு பெற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகேங்களா? வேறு யாருக்குமே வந்து இந்த உரிமை கிடையாது, நீதித்துறைக்கு தான் இருக்குது. இது கான்ஸ்டியூஷனில் சொல்லியிருக்கிற ஒன்று. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஹூ இஸ் ரைட்லி கால்டு ஃபாதர் ஆஃப் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்? உள்ளூர் சுயாட்சிக்கு வந்து ஃபாதர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ரிப்பன் பிரபு இருக்கார் இல்லையா, அவர் தான் வந்து இதை ஃபஸ்ட்டு ஆரம்பித்து வைக்கிறாரு. ஓகேங்களா? 1882 வந்து ஃபஸ்ட்டு வந்து அவர் வந்து லோக்கல் கவர்மெண்ட் வந்து இது பண்ணுறாரு அவர் அந்த பிரிட்டிஷ் பீரியடில். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து அதை வந்து இன்ஸ்பிரேஷனாக வச்சு, இன்ஸ்பிரேஷன்னு சொல்ல முடியாது, அங்கிருந்து எடுத்து நம்ம வந்து கொண்டு வந்திருக்கிறோம். ஓகேங்களா? லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் மீன்ஸ் பஞ்சாயத்து இருக்கு இல்லையா, பஞ்சாயத்து ராஜ் திட்டம் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இதை புரிய வைக்கிறக்காக தான் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டையும் பஞ்சாயத்து ராஜையும் ஒன்றுன்னு சொல்லியிருக்கிறேன். ஆனால் இது வந்து பிரிட்டிஷ் காலத்தில் இருந்தது, அது வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனில் வந்து செய்யப்பட்ட திருத்தம். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். த 2 ஃபார்ம்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி ஆர்? டெமோக்ரஸியோட 2 ஃபார்ம்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட். ஓகேங்களா? இந்த கொஸ்டினுக்கு வந்து நான் ஆன்சர் வந்து சரியாக ப்ரிப்பேர் பண்ணல. ஸோ இந்த கொஸ்டினுக்கு வந்து டைரக்ட் ஆன்சர் மட்டும் கொடுத்துட்டு நம்ம அடுத்த கொஸ்டினுக்கு இப்போ ஸ்கிப் ஆகிறோம். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வீடியோ ஆல்ரெடி ரொம்ப லென்த்தாக போயிட்டு இருக்குது. உங்களையும் வந்து எவ்வளோ நேரம் உட்கார வைக்கிறது? எனக்கெல்லாம் வீடியோ போட்டேன்னு வைங்களேன் 10 நிமிஷம் கூட ஒழுக்காக பார்க்க மாட்டேங்கிறானுங்க. என் வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 2 நிமிஷம் தான் வந்து மேக்ஸிமம் ஆவரேஜ் டியூரேஷனாகவே இருக்குது. ஸோ அதனால தான் வந்து நான் முடிஞ்ச அளவு ஷார்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த டிக்ளரேஷன் தட் டெமோக்ரஸி இஸ் அ கவர்மெண்ட் ஆஃப் த பீப்புள் பை த பீப்புள் ஃபார் த பீப்புள் வாஸ் மேட் பை. இந்த வாசகம் இருக்கு இல்லையா, ஆஃப் த பீப்புள் பை த பீப்புள் ஃபார் த பீப்புள், இதை சொன்னது யார் அப்படிங்கிறத இந்த கொஸ்டினுக்கான ஆன்சராக இருக்கும். அதை சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரஹாம் லிங்கன் இருக்கார் இல்லையா, அவருக்கு தான் வந்து இந்த வாசகத்தை வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைம் அவர் தான் சொல்லியிருக்கிறாரு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்தியா அட்டைன் டாமினன்ட் ஸ்டேட்டஸ் ஆன். டாமினன்ட் ஸ்டேட்டஸ் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா, டாமினன்ட் அப்படிங்கிறது மீனிங் ஆதிக்கம். ஓகேங்களா? இந்தியா வந்து எப்போ வந்து ஆதிக்க நாடாக மாறுச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஆதிக்க நாடுன்னா என்ன, யார் பவரில் இருக்கிறா? ஓகேங்களா? அதுதானே மீனிங் அதுக்கு. 1947 ஆகஸ்ட் 5 வரைக்குமே பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் தான் வந்து இந்தியாவில் ஆதிக்க இதாக இருந்துச்சு. ஓகேங்களா? ஆனால் ஆகஸ்ட் 15 1947க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியாவே வந்து ஒரு ஆதிக்க நாடாக மாறுச்சு, சுயாட்சி நாடாக மாறுச்சு. ஓகேங்களா? ஸோ சுதந்திர தினம் இருக்கு இல்லையா, அதுதான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து ஹவு மெனி ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஆர் மென்ஷன்ட் இன் இந்தியன் கான்ஸ்டியூஷன்? அடிப்படை கடமைகள் இருக்கு இல்லையா, அது வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரவாசி பர்த்திய திவாஸ் வாஸ் செலிப்ரேட்டட் ஆன் விச் டே ஆஃப் த இயர் அப்படின்னு கேட்குறாங்க. பர்வாசி பர்த்திய திவாஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எதுக்கு கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ரெசிடென்ஷியல் இந்தியன்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, என்ஆர்ஐ, அவங்க வந்து இந்தியாவுக்கு செய்யக்கூடிய கான்ட்ரிபியூஷனை வந்து செலிப்ரேட் பண்ணுற விதமாக தான் வந்து இந்த பர்வாசி பர்த்திய திவாஸ் அப்படிங்கிற வந்து நாளை வந்து கொண்டாடுறாங்க. இது எந்த நாளில் வந்து கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா Jan 9 தான் வந்து
இந்த டேவை வந்து அவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க. என்ஆர்ஐ இருக்காங்க இல்லையா, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்து ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. கான்ட்ரிபியூட் மீன்ஸ் இந்தியாவுக்கு வந்து ஏதாவது பங்களிப்பு, அவங்களோட இது வந்து நன்கொடையாக கொடுக்குறதோ, இல்லை நிறைய விஷயங்கள் வந்து இந்தியாவுக்காக வந்து வெளிநாடு வாழ் இந்தியர்கள் செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. அதை வந்து ஊக்குவிக்கும் விதமாக தான் இந்த நாள் வந்து கொண்டாடப்படுது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். த ஃபீச்சர்ஸ் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் பாரோடு ஃப்ரம் சவுத் ஆஃப்ரிக்கா கான்ஸ்டியூஷன். சவுத் ஆஃப்ரிக்கன் கான்ஸ்டியூஷன்லேருந்து இந்தியா கான்ஸ்டியூஷன் எடுத்துக்கொண்ட ஒரு சட்டத்திட்டம் என்ன அப்படின்னு தான் இந்த கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஓகேங்களா? ப்ரொசீஜர் ஆஃப் அமெண்ட்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன். ப்ரொசீஜர் ஃபார் அமெண்ட்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சட்ட திருத்தம் சொல்கிறோம் இல்லையா, அரசியலமைப்பில் சட்ட திருத்தம் செய்கிறோம். அண்ட் எலெக்ஷன் ஆஃப் ராஜ்யசபா மெம்பர்ஸ், ராஜ்யசபா மெம்பர்ஸ்க்கு எலெக்ஷன் வைக்கிறது. இது 2 திட்டத்தையும் வந்து நம்ம சவுத் ஆஃப்ரிக்கன் கான்ஸ்டியூஷன்லேருந்து தான் எடுத்துருக்குறோம். ஓகேங்களா? இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மேபி கேட்குறக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. எனக்கு என்னமோ இந்த கொஸ்டின் கேட்பாங்கன்னு தோணிகிட்டே இருக்குது. ஓகேங்களா? ஆர் இந்த ஆப்ஷனில் இருக்கிறத கொடுத்துட்டு இது எந்த கண்ட்ரிலேருந்து எடுக்கப்பட்டதுன்னு கூட கேட்குறக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம அடுத்த கொஸ்டினுக்கு போகிறோம். விச் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் டீல்ஸ் வித் சிட்டிசன்ஷிப். சிட்டிசன்ஷிப்பை பற்றி எந்த பார்ட்டில் பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட் 2. ஆப்ஷன் பி பார்ட் 2ல் தான் வந்து இதை பற்றி பேசுகிறாங்க. ஓகேங்களா? கான்ஸ்டியூஷனில். ஓகே, நம்ம இப்போ அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஆஃப் இந்தியா வாஸ் ஃபார்முலேட்டட் ஆன் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப். இந்த அசம்பிளியை உருவாக்குறதுக்கு வந்து யார் ரெக்கமெண்டேஷன் பண்ணாங்க அப்படின்னு தான் கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபினெட் மிஷன். இந்த கேபினெட் மிஷன் அப்படிங்கிறது தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த அசம்பிளியை வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1946. ஓகேங்களா? இதில் வந்து ஒரு 3 பேர் இந்த கேபினெட் மிஷனில் வந்து இதாக இருந்துருக்கிறாங்க. உறுப்பினர்னு சொல்ல முடியாது. இந்த மிஷனுக்கு வந்து அவங்க தான் ஹெட்டுன்னு வச்சுக்கோங்களேன். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்திக் லாரன்ஸ். ஓகேங்களா? அது வந்து ஒவ்வொரு பேராக உங்களுக்கு நான் இதில் எழுதி காட்டுறேன். பட்டிக் லாரன்ஸ். இதை வந்து நான் படிக்கும்போதே வந்து நான் இதை டைப் பண்ணியிருந்தேன்னா இவ்வளோ பிரச்சனையே இல்லை. ஸோ இது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு இதை பார்க்குறக்கு. கேவலமாக போயிட்டுருக்குது இது. அது என்னென்ன மறுபடியும் இன்னொரு தடவை கிளியராக எழுதுறேன் பாருங்கள். பட்டிக் லாரன்ஸ் ஸ்டெஃபோர்ட். ஓகேங்களா? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதை வச்சு நீங்கள் எழுதிக்கங்க. இதில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு உங்களுக்கு சொல்லும்போது வேணால் வரலாம். அதை வந்து நீங்கள் நெட்டில் வந்து இந்த கொஸ்டின் அடிச்சிங்கனாலே வந்துடும், இதில் யார் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி. அப்புறம் வந்து இன்னொருத்தர் வந்து இருக்கார், யாருன்னு பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர். ஓகேங்களா? அதை வச்சு நீங்கள் நெட்டில் பார்த்து கூட ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் நேம் எழுதி வச்சுக்கோங்க. இந்த 3 பேர் தான் வந்து இந்த கேபினெட் மிஷனில் வந்து இருந்திருக்காங்க. ஓகேங்களா? அவங்க தான் வந்து இதை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம அடுத்த கொஸ்டின் போகிறோம். ஹூ ப்ரிசைட்ஸ் ஓவர் ஜாயிண்ட் செஷன் ஆஃப் இந்தியன் பார்லிமெண்ட். இந்தியன் பார்லிமெண்ட்டில் ஜாயிண்ட் செஷன் வந்து யார் இது பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. இதை பற்றி எந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 108. ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். 108 அப்படிங்கிறது ஆர்டிக்கல் 108 தான் வந்து இந்த விஷயத்தை வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து இதுக்கான அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஓகே, இப்போ நம்ம அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்க்கலாம். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் ஃபங்க்ஷன் ஆஃப் எலெக்ஷன் கமிஷன். எலெக்ஷன் கமிஷனோட செயல்பாடுகளில் ஒன்று இல்லாதது எது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வந்து மிச்சம் 3 பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷனோட செயல்பாடாக தானே இருக்கும். அதையும் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். அலாட்மெண்ட் ஆஃப் சிம்பிள்ஸ். கட்சிகளுக்கு வந்து சிம்பிள்ஸை வந்து ஒதுக்கணும். அது வந்து இந்த எலெக்ஷன் கமிஷனோட வேலை தான். ஓகேங்களா? அப்புறம் வந்து ஃபிக்ஸேஷன் ஆஃப் எலெக்ஷன் டேட்ஸ். எலெக்ஷன் டேட்டையும் வந்து இவங்க தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஓகே, அப்புறம் வந்து மெயின்டைனிங் ஃபேர்னஸ் ஆஃப் எலெக்ஷன். எலெக்ஷனில் வந்து உண்மைத்தன்மையோட எதுக்கும் வந்து எப்படி சொல்கிற எந்த ஒரு தனிப்பட்ட வெறுப்பு இல்லாமல் வந்து எப்போவுமே வந்து ரொம்ப நார்மலாக நடக்கணும், எல்லாத்துக்கும் நியாயம் கிடைக்கிற மாதிரி நடக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த எலெக்ஷன் கமிஷனில் நடக்கிற முக்கியமான ஒரு வேலை. ஏன்னா பார்த்தீங்கன்னா பணம் பட்டுவாடாகிறத தடுக்கிறாங்க. அப்புறம் வந்து நிறைய விஷயங்களை வந்து தடுத்துடுறாங்க. எலெக்ஷனில் வந்து கள்ள ஓட்டத்தை தடுக்கிறாங்க. இதெல்லாம் எதுக்கு? ஒரு நியாயமான ஒரு விஷயம் கிடைக்கணும் அப்படிங்கிறக்காக தான். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷனோட வேலை தான். அப்போ மிச்சம் இருக்கிற இந்த ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலக்டிங் த கேண்டிடேட் ஃபார் எலெக்ஷன். இது வந்து அவங்களுக்கு வேலை கிடையாது. இந்த வேலை யார் செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா பார்ட்டிஸ் தான் வந்து பண்ணுவாங்க. ஓகேங்களா? பார்ட்டிஸோட வேலை தான் இது.
கேண்டிடேட் யார் நிற்க வச்சா ஜெயிப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து அது பார்ட்டிஸோட வேலை. ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்த கொஸ்டின் போகிறோம். த நேஷ்னல் எமர்ஜென்சி இன் இந்தியா டிக்ளேர்ட் பை த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா டியூ டு த எக்ஸ்டர்னல் அக்ரெஷன் ஆர் ஆர்ம்டு ரிவோல்ட் த்ரோ. நேஷ்னல் எமர்ஜென்சின்னு எங்களை எப்படி சொல்கிறது, ஏதாவது அவசர காலங்களில் வந்து இந்தியா வந்து இந்த நேஷ்னல் எமர்ஜென்சி வந்து டிக்ளேர் பண்ணிக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. எதுக்காக இதெல்லாம் பண்ணுவாங்க? வார் டயத்தில் பண்ணுவாங்க, இல்லை பேரிடர் காலத்தில் வந்து இது எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க. அது வந்து எந்த ஆர்டிக்கலில் வந்து இதை பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னு தான் இவங்க கேட்குறாங்க. ஓகேங்களா? ஆர்டிக்கல் 352 தான் வந்து இதை பற்றி வந்து பேசியிருக்கிறாங்க. ஓகேங்களா? இந்தியா வந்து நேஷ்னல் எமர்ஜென்சின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் டிக்ளேர் பண்ணிக்குது. 3 டைம் வந்து இந்தியா வந்து நேஷ்னல் எமர்ஜென்சின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிக்குது. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1962 இந்தோ சைனா வார் நடந்துச்சு, அப்போ வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் வந்து 1971 பாகிஸ்தான் கூட வந்து வார் நடக்குது, அப்பவும் வந்து டிக்ளேர் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1975 வந்து இந்தியாவில் நடந்த இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ்னால இந்திரா காந்தி வந்து இதை வந்து அமல்படுத்துகிறாங்க. நேஷ்னல் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லி டிக்ளேர் கொடுத்துட்றாங்க. ஓகேங்களா? இது ஆக்சுவலாக எதுக்காக பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இராணுவ கிளர்ச்சினாலேயோ இல்லை வேறு ஏதாவது காரணங்கள், இயற்கை சீற்றமாக இருக்கலாம், பேரிடர் காலமாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது இப்போ பார்த்தீங்கன்னா கொரோனா வைரஸ் வருது இல்லையா, அந்த மாதிரியான டைமாக இருக்கலாம். அந்த மாதிரி ரொம்ப எமர்ஜென்சி அப்படிங்கிற சுச்சுவேஷனில் மட்டும்தான் வந்து இதை வந்து அமல்படுத்துவாங்க. ஓகேங்களா? சரி, நம்ம அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். த டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி ஹேஸ் பீன் அடாப்டட் ஃப்ரம் விச் கான்ஸ்டியூஷன். இந்த டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் வந்து எங்கேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. எந்த கண்ட்ரிலேருந்து எடுத்துருக்காங்கன்னு தான் கேட்குறாங்க. ஐரிஷ் கான்ஸ்டியூஷன்லேருந்து தான் இந்த பாலிசி வந்து நம்ம எடுத்துருக்கோம் இன்ஸ்பிரேஷனாக வச்சு. ஓகேங்களா? அடாப்ட் பண்ணிக்கிறாங்க, இன்ஸ்பிரேஷன் சொல்லக்கூடாது, நான் ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக தான் இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணுறீங்க. ஓகேங்களா? இப்போ அடுத்த கொஸ்டின் என்ன பார்க்கலாம். த லாஸ்ட் கொஸ்டின் இதுதான். ஓகேங்களா? இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த 74th Amendment Act 1992 added which of the following parts of Indian Constitution அப்படின்னு கேட்குறாங்க. இந்த 1992 வேறு ஏதாவது அமெண்ட்மெண்ட் பாஸ் ஆச்சா? நீங்கள் வந்து இது ப்ரீவியஸ் கொஸ்டின் நல்லா பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 73rd. ஓகேங்களா? 73வது திருத்தம் வந்து 1992 தான் நடக்குது. அப்போது அதே வருஷம்தான் வந்து 74 நடந்துருக்குது. ஓகேங்களா? 73 வந்து என்ன பேசிக்கிறோம் தெரியுமா? பஞ்சாயத்து ராஜ் பற்றி தானே பேசிக்கிறோம். ஓகேங்களா? பஞ்சாயத்து ராஜ் பற்றி தான் 73வது சட்ட திருத்தத்தில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? அப்போது 74 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாம். அர்பன் எலெக்ஷன்ஸ் அண்ட் அர்பன் லோக்கல் கவர்மெண்ட்டை பற்றி தான் இந்த இதில் சொல்லியிருக்கிறாங்க. குக்கிராமங்கள்ல எல்லாம் வந்து எலெக்ஷன்ஸ் அண்ட் லோக்கல் கவர்மெண்ட் பற்றி தான் இந்த அமெண்ட்மெண்ட்டில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து எந்த பார்ட்டில் வருது அப்படின்னு பார்த்தலாம். பஞ்சாயத்து ராஜ் வந்து எந்த பார்ட்டில் வந்ததுன்னு உங்களுக்கு தெரியும், Part 9 அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த அர்பன் லோக்கல் கவர்மெண்ட் பற்றி Part 9A அப்படிங்கிறதுல தான் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து சட்ட திருத்தம் பண்ணி அதை வந்து வேறு பார்ட்லேயோ இல்லை வேறு ஆர்டிக்கலாவோ வைக்க மாட்டாங்க. அதில் ஏபிசின்னு சொல்லி துணையாகவும் கொடுத்துருவாங்க. வேணும்னா தேவைப்பட்டதுன்னா அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லாமல் இருந்துச்சுன்னா வேணால் அதை தனியாக புது ஆர்டிக்கலாவோ புது பார்ட்டாவோ உள்ளே புகுத்தலாம். இல்லைன்னா அது கூட ஏபி அப்படிங்கிற பேரில் போட்டு வச்சுருவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 40 கொஸ்டினுங்க. நான் எத்தனை நேரம் பேசினேன் அப்படின்னு கூட எனக்கு தெரியல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்காக தான் வந்து இத்தனை வீடியோ இவ்வளோ பாடுபட்டு பண்ணுறோம். ஓகேங்களா? ஏன்னா வந்து எனக்கும் கொஞ்சம் அப்ரிஷியேஷன் இருந்தால் தான் வந்து எனக்கு வீடியோ பண்ணிகிட்டே இருக்கவும் முடியும். ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் டாட்டா பாய். ஏதோ நியூஸ் சேனலில் பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்கேன் இல்லையா? ரொம்ப மொக்க போடுறேன். சரி, டாட்டா.